உலகமெங்கும் இருக்கின்ற மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சக்திவேலின் அன்பான வணக்கங்கள். அதே சமயம் நீங்கள் மார்ஸ் மீடியாவுக்கு தந்துகிட்டு இருக்க ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, அதே சமயம் 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். பிறகு 1/6/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் தன்னுடைய குரு பார்வையாக 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கிறார். அந்த வகையில் விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 31/10/2026 அன்று அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் குரு பார்வையாக தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். 13/12/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். அடுத்ததுதான் சனி பகவானை பற்றி பார்ப்போம். சனி பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். 26/7/2026 வக்ரகதி அடைகிறார். மீண்டும் 10/12/2026 வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது ராகு கேது. ராகு தற்போது கும்பராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல கேது சிம்ம ராசியில் இருக்கார். 19/12/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த 4 கிரகங்களின் இந்த ஆண்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தரப்போறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அன்பான கடகராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிற ஆண்டாக அமைய போகுதுங்க. அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிற ஆண்டாக அமைய போகுதுங்க. அந்த விதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பதால் அது உங்களுக்கு 12ஆம் வீடாக அமைகிறது. அந்த வகையில் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய கடகராசியான உச்ச வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். அந்த விதத்தில் உங்களுக்கு பல வகையிலும் பல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் தரப்போகிறார். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று உங்களுக்கு அம்ச யோகத்தை தரப்போகிறார். இது ஒரு அரிதான சக்தி வாய்ந்த ராஜயோக அமைப்பாகும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சுப காரியங்கள்லாம் நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போ அமைஞ்சு ஒரு சுப காரியங்கள் வீட்டில் நிகழும். அதே சமயம் வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு சுப காரியங்கள் ஏற்படும். இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு தரப்போகிறார். அதே போல் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப் போகிறது. சாதாரணமாக இருந்த நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாற போகிறீங்க. அதே போல் புகழின் உச்சிக்கே நீங்கள் செல்ல போகிறீர்கள். உங்கள் வாக்கு பலிதமாகும். எது சொன்னாலும் அது நிச்சயமாக நடக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளையும் பல அதிர்ஷ்டங்களையும் பல ராஜயோக வாய்ப்புகளையும் அள்ளித்தர போகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சனி பகவான். சனி பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயமும் ஒரு கிளியும் வந்துடும் இல்லையா? அந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் இந்த ஆண்டு தரப்போகிறார். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் தந்தையோட உடல்நிலை மேம்படும். ரொம்ப நாளாக தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம், அவரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு வருவார். அதே போல் நீண்ட நாளாக சொத்து பிரச்சனை இருந்திருக்கும். அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு குலதெய்வம் கோயில்களுக்கு அல்லது சிவ திருத்தலங்கள் அது மாதிரியான திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அதே போல ரொம்ப நாளா இடமாற்றம் பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஊர்ல நமக்கு செட் ஆகல, இன்னும் வேற ஏதாவது ஊர் நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சனி பகவானோட அருள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்ச இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவீங்க. அதே போல சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க தொழிலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, விரிவாக்கம் செய்து அதில் நிறைய முதலீடுகளை போடுவீங்க. அதே போல் அயல் நாட்டிற்கு வெளிநாட்டிற்கு உங்களுடைய தொழிலை கொண்டு போவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பகவானால் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகிறது.
அதே சமயம் ரொம்ப நாளாக மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. வரன் சரியாக அமையாமல் இருந்திருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வரன் அமைஞ்சு திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் சலசலப்புகளே இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தில் பண வரவும் அதிகரிக்கும், சுபகாரிய செலவுகளும் அதிகரிக்கும். ஒரு பக்கம் பணவரவு இருந்தாலும் மறுபக்கம் சுப செலவுகளை தரப்போகிறார் குரு பகவான். அதே சமயம் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு தாக்கத்தால் அவ்வப்போது உடல் நலம் கொஞ்சம் சோர்வடையும். இந்த சோர்வை நீங்கள் சமாளித்து வர மாதிரி தான் இருக்கும். அது பெரிய விஷயமே இல்லை, சோர்வு தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு அது ஒரு தொந்தரவே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. எதிர்பாராத சம்பவங்கள்னா திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அடுத்தது பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டு பிரச்சனையில நீங்களா வாலண்டியரா போய் மாட்டிக்காதீங்க. அடுத்தது வண்டி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நிதானமா செல்லணும். ஸ்பீடா போறேன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை நீங்களே தேடிக்காதீங்க. மித வேகம் மிக நல்லது, அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்ததா கேது பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் நிதானமாக இருக்கணும். உங்க மனைவி கிட்டேயோ இல்ல நண்பர்கள் கிட்டேயோ இல்ல வேலை இடத்துலையோ இல்ல தொழில் செய்யற இடத்துலையோ பேச்சை கொஞ்சம் நிதானமா பார்த்துக்குங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அது வேற விதமாக நமக்கே திரும்பி வரும். அதனால பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே சமயம் கேது பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதே சமயம் நீங்கள் முதலீடு செய்யும் போது நிதானமாக முதலீடு செய்யுங்க. அவசரமாக முதலீடு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சரியில்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அது நஷ்டத்தில் முடியும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதலீடு பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 முறை யோசிச்சு அதில் முதலீடு பண்ணுங்க. அந்த வகையில் கேது பகவான் நமக்கு கொஞ்சம் சுமாரான பலனை தான் தரார். ராகு பகவானும் கேது பகவானும் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் உங்களுக்கு தராங்க. அதே சமயம் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் ராஜ யோகத்தையும் உங்களுக்கு இந்த ஆண்டு தராங்க. அதனால குரு பகவானையும் சனி பகவானையும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்தது பரிகாரம்னு பார்த்தா வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் திருத்தலங்களுக்கு சென்று வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அதே போல ஆசிரமம் இல்ல இந்த முதியோர் இல்லம்லாம் இருக்கு இல்லையா, அங்க இருக்க முதியோர்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுங்க. அன்னதானம் செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது குரு பகவானின் அம்சயோகத்தை பரிபூரணமாக பெற்று இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ செழிப்பை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.